கோயம்புத்தூர்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியில அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதியில 1,00,000 வாக்காளர்களை காணவில்லை அப்படின்னு அண்ணாமலை ஒரு பெரிய அதிர்ச்சியை தூக்கி வீசியிருக்கிறாரு. 1,00,000 வாக்குகள், 1,00,000 வாக்காளர்கள் எங்கே போனார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. கடுமையா கத்துறாரு, கதறாரு. இதற்கு பின்னாடி வானதி சீனிவாசனினுடைய சதி ஏதும் இருக்குமோ அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல எழுத தொடங்கி விட்டார்கள். ஏன்னா நீங்க இவரு நம்ம நயினா நாகேந்திரனுக்காக அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் பிடிக்கப்பட்ட போது அது அண்ணாமலையுடைய வேலையா இருக்கும் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. அதே மாதிரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நடத்திய ஜூம் மீட்டிங்ல கொஞ்சம் கண்ணிய குறைவான சில அருவருக்கத்தக்க படங்கள் ஒளிபரப்பாக்கப்பட்ட போது அதுல இவங்க வேலை ஏதாவது இருக்குமோ, அண்ணாமலையினுடைய டீம் அந்த டீமோட வேலை எதுவும் இருக்குமோ அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அதுவும் ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு சர்ச்சையாக்கப்பட்டது. இப்ப அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வெற்றி பெற்றால் அண்ணாமலையுடைய கரம் ஓங்கும் அப்படின்னு வானதி சீனிவாசனே, ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து தேர்தல் அரசியல் எதுவும் தெரியாதுங்க. நேரடியா அதிகாரியா இருந்து அரசியலுக்கு தொகுதின்னு வந்தவர், அவருக்கு இது எதுவும் தெரியாது. அதனால வானதி சீனிவாசன் உள்குத்து குத்தி விட்டாரா, இதுல வந்து அவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக இந்த வேலையை செய்து விட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். காணாமல் போன 1,00,000 வாக்காளர்கள் எங்கே? இந்த அத்திப்பட்டி அந்த கிராமத்தை காணுங்கிற மாதிரி இப்ப நம்ம அதை பத்தி விரிவா பேச போறோம். ஒன்று. இன்னொன்று, நேற்று நடைபெற்று முடித்த தேர்தல் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. ஏன்னா முதல்ல வந்து 72% வரைக்கும் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் சொன்னது. அதன் பிறகு 69.46 அப்படிங்கிறாங்க. ஈவினிங் ஒண்ணு சொன்னாங்க. எப்பவுமே அடுத்த நாள் காலையில வரதுதான் கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒன்று. அது 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 இருக்கும். அடுத்த நாள் காலையில வர்றதுதான். ஆனால் நேற்று அப்படி இல்ல. தொடக்கத்திலிருந்தே குழப்பம். ஏறுது இறங்குது. சில தொகுதிகளில் தேர்தல் ஆணையம் நல்லா கவனிச்சுங்க, முக்கியமான செய்தி. சில தொகுதிகளில், முக்கியமான தொகுதிகளில், தூத்துக்குடி உள்ளிட்ட, கனிமொழி உள்ளிட்டவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில், தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் அறிவிக்கப்பட்டதை விட 10 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் குறைவாக பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இது எல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இவை அனைத்தையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா பண்ணிட்டு பாருங்க. தமிழ் கேள்வி உங்களுடைய சேனல். இது ஒரு வெறும் யூடியூப் சேனல் அல்ல. இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை பெற தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அண்ணாமலை விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் 1,00,000 வாக்காளர்களை காணவில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. 1,00,000 வாக்காளர்களை காணும்னா எங்க ஊரை விட்டு ஓட்டாங்களா, வேற எங்கேயா போயிட்டாங்களா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்குல அது முதல்ல மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அப்படின்னு தோணுது. ஆனால் சில வாக்காளர்கள், பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்கள் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற சர்ச்சை ஒவ்வொரு தேர்தலிலும் வரும். இந்த தேர்தலிலும் வந்திருக்கிறது. குறிப்பாக கோவை தெற்கு வந்து வானதி சீனிவாசனுடைய தொகுதிங்க. கோவை தெற்குல நூற்றுக்கணக்கான வாக்காளர்களினுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் வந்துச்சு. சிலருக்கு பெயர் வந்து பக்கத்து பூத்துல அட்டாச் ஆயிருக்குது அப்படிங்கிற சர்ச்சைலாம் வந்துச்சு. இப்ப இதுல நமக்கு சில கேள்வி தோணுது. 3 மாதத்திற்கு முன்பாக அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன். அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி பேசுவார்ல, அவர் அரசியல்வாதி அல்ல, அவருக்கு இன்னும் அரசியல் தெரியல, அவர் அரசியல் கத்துக்குட்டி என்பதற்காக இது சொல்றேன். 3 மாதங்களுக்கு முன்பாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அப்படி வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலை வைத்து எல்லா கட்சியினரும் என்ன செய்வாங்கன்னா சரி பார்ப்பாங்க. அத செஞ்சாங்களான்னு தெரியல, செய்யல. ஓகே. 30 நாட்களுக்கு முன்பாக கூடுதலாக சேர்க்கப்பட்டவர்களோடு சேர்த்து ஒரு பட்டியல் வெளியாகும். இப்ப இதையெல்லாம் பார்ப்பதற்கு கட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூத் ஏஜென்ட் இல்லையா, பூத் கமிட்டி, பூத் ஏஜென்ட் எல்லாம் போட்டு அதெல்லாம் செய்வாங்க. இப்ப அண்ணாமலைக்கு பூத் கமிட்டினா என்னன்னு தெரிய வாய்ப்பு இல்ல, பூத் ஏஜென்ட்னா என்னன்னு தெரிய வாய்ப்பு இல்ல. அவர் ஏன்னா நேரடியாக என்ன வந்துட்டாரு, இந்த ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டு நேரடியா எங்க வந்துட்டாரு, அப்படியே மாநில தலைவர் தான். இப்போ ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், அப்புறம் மாவட்ட கழக செயலாளர், இப்படி ஏதாவது வந்திருந்தாங்கன்னா தெரியும். அல்லது நீண்ட நாள் ஒரு கட்சிக்குள்ளேயோ கட்சிக்கு வெளியிலேயோ பயணித்து நேரடியா ஒரு பொறுப்புக்கு வந்தா கூட தெரியும். இது எதுவுமே இல்லாம நேரடியாக வந்த காரணத்தினால இது எதுவும் தெரியல அண்ணாமலைக்கு. அப்ப இப்ப வந்து ஐயோன்னு கத்தி பயன் இல்ல. ஒன்று. இப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் ஆணையம் இந்த அண்ணாமலை எவ்வளவு தத்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. சாரி டு சே திஸ், வேற வழி இல்ல, உண்மைதான். உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புகாரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அண்ணாமலை அனுப்பினார். அப்ப இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து அண்ணாமலைக்கு பதில் வந்துச்சு. என்ன பதில் வந்துச்சுன்னா, உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது நாங்கள் அல்ல, அது மாநில தேர்தல் ஆணையம். நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உங்களுடைய புகாரை சொல்லுங்கள் அப்படின்னு வந்துச்சு.
நண்பர்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உள்ளாட்சி தேர்தலுக்கு யாருக்கிட்ட புகார் அளிக்கணும், நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு யாருக்கிட்ட புகார் அளிக்கணும்னு கூட தெரியாத ஒரு தத்தி தான் அண்ணாமலை. இப்ப நம்மோட கேள்வி, உள்ளாட்சி தேர்தலுக்கு இந்த அண்ணாமலை, தத்தி அண்ணாமலை யார குறை சொன்னாரு? உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுக்கு நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் நடத்தக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அனுப்பினாரு. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இவர் யார குறை சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய போலீஸ், காவல்துறை, மாநில அரசினுடைய நிர்வாகிகளை குறை சொல்றாரு. என்ன லாஜிக்? இந்த தேர்தலை நடத்துறது யாரு? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் யாருடைய அதிகார வரம்பிற்குள் வருகிறது? ஒன்றிய அரசுடைய அதிகார வரம்பிற்குள் வருகிறது. தேர்தல் ஆணையர்களை நியமித்தது யார்? ஒன்றிய அரசு. இன்னும் சொல்ல போனா மாண்பமை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழுவில் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை மீறி மாற்றி அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமலேயே நீங்க என்ன செஞ்சீங்க? தேர்தல் ஆணையர் எல்லாம் நியமித்தீர்கள். தேர்தல் ஆணையம் நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதன் பிறகு என்ன செஞ்சாங்க? தேர்தலை அறிவித்தார்கள். இப்படி பல்வேறு சர்ச்சைகள் தேர்தல் ஆணையத்தின் மீது சுற்றி கொண்டிருக்கிறது. 24 லட்சம் விவிபேட் மிஷின் தயாராக இருக்கிறது. ஆனா பயன்படுத்துவது என்னமோ வெறும் 20,000 மிஷின். இப்போ இதெல்லாமே சர்ச்சைக்குள்ளாகி எல்லோரும் எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்கிறாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம், பாஜக ஆட்சி நடக்குது, மோடியினுடைய ஆட்சி நடக்குது. தேர்தல் ஆணையம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அண்ணாமலை 1 லட்சம் வாக்காளர்களை காணும்னா யார்கிட்ட காது குத்துறீங்க? இப்ப அப்ப நீங்க மோடி ஆட்சியில தேர்தல் ஆணையம் சரியா வேலை செய்யலன்னு சொல்ல வருகிறாங்களா அண்ணாமலை? சொல்லுங்க, அப்படியா சொல்லுங்க. மோடியினுடைய ஆட்சியில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை சொல்ல போறீங்களா? இது அபத்தமான ஒரு வாதம். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அண்ணாமலை இப்படி 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை, 1 லட்சம் வாக்குகளை காணவில்லை என்று சொன்ன காரணத்தினால் எனக்கு சில டவுட் வருது, பயம் வருது. என்ன டவுட் வருதுன்னா, இந்த அண்ணாமலை ஏதேனும் தில்லுமுள்ளு வேலைகளை செய்து அவர் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை ஏதும் தில்லுமுள்ளு வேலைகளை செய்து விட்டாரோ அப்படிங்கிற சந்தேகமும் ஐயமும் எனக்கு வருகிறது. ஆமாங்க, உறுதியா வருது. ஏன்னா இல்லைன்னா இவர் இப்படி சொல்ல மாட்டாரு. 1 லட்சம் வாக்குகள் எல்லாம் சொல்ல மாட்டாரு. 1 லட்சம் வாக்குகள், 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை என்று அண்ணாமலை சொல்லுகின்ற பொழுதே அங்க அண்ணாமலை ஒருவேளை எதையாவது தில்லுமுள்ள பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்களா, அல்லது அந்த மாதிரியான வேலை எதுவும் நடந்திருக்குதான்னு எனக்கு டவுட்டா இருக்குது. இந்த வீடியோவை நீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நினைக்கிறேன். குறித்தும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று. இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையம் இந்த பாஜக என்ன சொல்றாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்கல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் விடுங்க. ஒரே நாடு ஒரு தேர்தல் 7 கட்ட தேர்தல் நடத்துறீங்க. 8 கட்ட தேர்தல், 7 கட்ட தேர்தல், 6 கட்ட தேர்தல், 5 கட்ட தேர்தல் நடத்தி உங்களால ஒரு தேர்தலை மிகச் செம்மையாக நடத்த முடிகிறதா? குற்றச்சாட்டுகள் இல்லாம நடத்த முடிகிறதா? இல்ல. வாக்காளர்கள் இன்னைக்கு டிவில ஒருத்தர் சொல்றாரு, ஓட்டு போட போயிருக்கிறாரு. அவர் நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அவர்கிட்ட. நான் உயிரோட தானே நிக்கிறேன், இந்த இருக்கலாம், ஏன் ஓட்டு தான்? ஏன்னா இல்ல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு இருக்கு, உங்களுக்கு ஓட்டு கிடையாது. எப்படி? இன்னொருத்தங்க இறந்தே போயிட்டாங்க, அவங்க ஓட்டு பத்திரமா இருக்குது. இது இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள். வேற ஒரு இடத்துலயும் இதே பிரச்சனை. ஒரு சின்னத்துல, குறிப்பிட்ட சின்னத்துல ஓட்டு போட்டா அங்க 2 வாட்டி விழுது அப்படின்னு பஞ்சாயத்தாச்சு, உங்களுக்கு தெரியும். இப்ப நேற்று இதெல்லாம் விடுங்க. நேற்று தேர்தல் முடிஞ்சிருக்குதுங்க. முடிந்த பிறகு வந்த செய்தி, வாக்குப்பதிவு சதவிகிதத்தில் பெரும் குளறுபடி. இதான் செய்தி, எல்லா தொலைக்காட்சியிலும் வந்த செய்தி. மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி முதலில் அறிவித்ததை விட 13.44 வாக்குகள் குறைவாக ஃபைனலா அறிவிக்கிறாங்க. இதான் ஃபைனல் அப்படின்னு ஒண்ணு அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு இல்ல சாரி, அது சரியில்லை, தப்பு, அந்த கணக்கு தப்பு. அதோட 13.44 விழுக்காடு வாக்குகள் குறைவாக பதிவாகி இருப்பதாக மத்திய சென்னையில. தூத்துக்குடியில முதலில் அறிவித்ததை விட 10.97 விழுக்காடு வாக்குகள் குறைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன லாஜிக்? அப்போ நீங்க ஒரு தேர்தலை கூட உங்களால என்ன செய்ய முடியல, தனித்தனியா பிரித்து நடத்தப்படுகின்ற பொழுது இவ்வளவு குளறுபடி. யாரு பேர் எங்க இருக்குன்னு தெரியல, யாருக்கு எந்த வாக்குச்சாவடியில ஓட்டுன்னு தெரியல. அண்ணாமலையே சொல்றாரு 1 லட்சம் வாக்காளர்களை காணுங்கிறாரு. இந்த மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமியருடைய வாக்குகள் பெருவாரியாக காணவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நேற்று ஒருவர் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு. இதையே ஒழுங்கா நடத்த முடியல. நீங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்தியா முழுக்க ஒரே நாட்டுல நீங்க எப்படி நடத்திடுவீங்க? அப்ப பாஜகவினுடைய வேடம் இது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்கள். வாக்களித்த மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். ஸ்ரீபெரும்புதூர்ல டிஆர் பாலு அறிவித்ததை விட 9.58 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. குறையுது.
வடசென்னையில முதலில் அறிவித்ததை விட 9.13 வாக்குகள் குறைத்து அறிவிப்பு. இப்ப முதல்ல பதிவான வாக்கு ஒண்ணுன்னு சொல்றீங்க. நான் சொல்ல உங்களுக்கு கரெக்டா புரியுதா? 100 ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்றாங்கங்க. திடீர்னு பார்த்தா 90ங்கிறாங்க. 10 ஓட்டு குறையா சொல்றாங்க. இப்ப இது குறைவா பதிவாயிருக்குதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இது என்ன கணக்கு அப்படிங்கறதுல இப்ப எல்லாருக்குமே கேள்விகள் வர தொடங்கி விட்டது. சிவகங்கையில் முதலில் அறிவித்ததை விட 7.11 வாக்குகள் குறைத்து அறிவிப்பு. மதுரையில் முதலில் அறிவித்ததை விட 7.06 வாக்குகள் குறைத்து அறிவிப்பு. மதுரை சு வெங்கடேசன், நல்லா கவனிங்க. மதுரை சு வெங்கடேசன், சிவகங்கை கார்த்தி சிதம்பரம், அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் நம்ம டி.ஆர். பாலு, மத்திய சென்னை தயானி மாறன் இல்லையா? தென் சென்னையிலும் இதே பிரச்சனை வந்திருக்கு. தமிழச்சி தங்கபாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடக்கூடிய தொகுதி. இப்படி முக்கியமான தொகுதிகளை நெல்லையில நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். ரைட்டா? அங்க முதலில் அறிவித்ததை விட 6.36 வாக்குகள் குறைத்து அறிவிச்சிருக்காங்க. கோவையில் முதலில் அறிவித்ததை விட 6.36 வாக்குகள் குறைத்து அறிவிப்பு. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டிடுறாரு. அப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டியிடுற தொகுதியில முதல்ல பதிவான வாக்குகளோட 6.36 குறைவா இருக்குது. நயினார் நாகேந்திரன் போட்டியிடக்கூடிய திருநெல்வேலியில அதே மாதிரி சொல்றாங்க. தமிழச்சி தங்கபாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடக்கூடிய தென் சென்னையில இதே பஞ்சாயத்து இருக்குது. மதுரையில சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் கடுமையாக கேள்விகளை எழுப்பக்கூடியவர். அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்குது. டி.ஆர். பாலு திமுகவுடைய மூத்த முன்னணி தலைவர், அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில இது இருக்குது. தயாநிதி மாறன் போட்டியிடக்கூடிய தொகுதியில இந்த பிரச்சனை இருக்குது. திருமிகு கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில அங்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா, குமரியில் முதலில் அறிவித்ததை விட 4.69 வாக்குகள் குறைத்து அறிவிப்பு. குமரியில அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவரும் அருமை சகோதரர் விஜய் வசந்த். நீங்க நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்போ திருச்சியில் அதே மாதிரி, திருச்சியில் முதலில் அறிவித்ததை விட 3.79 வாக்குகள் குறைத்து அறிவிப்பு. திருச்சியில திரு துரை வைகோ அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார். எல்லா இடத்திலும் இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, தருமபுரி பாஜக பாமக கூட்டணி இல்லையா, 6.04 வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கிறது. தர்மபுரியில மட்டும் தலைகீழ அதிகமாக பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சேலத்தில் முதலில் அறிவித்ததை விட 4.58 வாக்குகள் அதிகரிப்பு. கரூரில் முதலில் அறிவித்ததை விட 4.56 வாக்குகள் அதிகமாக கணக்கு சொல்றாங்க. நாமக்கல்லில் முதலில் அறிவித்ததை விட 3.87 வாக்குகள் அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சியில் முதலில் அறிவித்ததை விட 3.58 வாக்குகள் அதிகரிப்பு. அப்போ இப்படி பல தொகுதிகள்ல 10 விழுக்காடு வரைக்கும் குறையா வாக்கு, பல தொகுதிகள்ல கூட வாக்கு பதிவா இருக்குதுன்னு ஒரு கணக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. அதற்கு காரணத்தை அதிகாரிகள் விளக்குகிறார்கள். இருக்கட்டும், அவங்க விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மோட கேள்வி, ஒரு தேர்தலுக்குள் இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு சிக்கல்கள், நீங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவீங்க அப்படிங்கிறது பிரதான கேள்வி. இன்னொன்று, நேற்று மணிப்பூர், இப்ப தமிழ்நாட்டுல நேற்று அமைதி பூங்கா தமிழ்நாடு அமைதியாக தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மணிப்பூர்ல நேற்று பெரும் கலவரம், வாக்குச்சாவடிகள் சூறையாடப்படுகின்றன. அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு இங்க காட்ட முடியாது. யூடியூபுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை அலோவ் பண்றது இல்ல. இங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க நடு ரோட்ல, மக்கள் சுத்தி மிரண்டு போய் பார்க்கிறார்கள். காவல்துறை ஒரு பக்கம் நிக்குது, அந்த துணை ராணுவ படம் நிக்குது, எல்லாம் நிக்கிறாங்க. இவனுங்க அடிக்கிறான், சூறையாடுகிறார்கள். அப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களினுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குன்னு யோசிங்க. அமைதியாக வாழ முடியாத நிலை, அமைதியாக வாக்கு செலுத்த முடியாத நிலை. இந்த நிலை தமிழ்நாட்டிற்கு தேவையான சிந்திங்க, யோசிக்கணும் நீங்க தயவு செய்து. அதைத்தான் எல்லாரும் திருப்பி 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 கேட்கிறாங்க. அமைதியா இருக்கணும், இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எல்லோரும் சொல்லக்கூடிய காரணம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே நடைபெற்ற கலவரம். இப்பொழுது தேர்தலை கூட என்ன செய்ய முடியல, அமைதியாக நடத்த முடியாத நிலை அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ரொம்ப 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 சிக்கலான நிலை. இப்ப இதுல இன்னொரு வேலை பண்றாங்க. இன்னைக்கு என்னுடைய உறவினர் தம்பி ஒருத்தன் கூப்பிடுறான், எனக்கு மாப்பிள்ள. அவன் கூப்பிட்டு, அத்தான் எனக்கு, அவன் சொல்றான், அத்தான் எனக்கு போன் வந்துச்சு, ஒரு 3 நம்பர்ல இருந்து வந்துச்சு. 3 நம்பர்ல இருந்து வந்த போன்ல இருந்து கேட்ட கேள்வி, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? 3 நம்பரை சொல்றாங்க, 4, 5, 6 இந்த மாதிரி ஒரு 3 நம்பரை சொல்லி, அதிமுகவா திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லி, நீங்க இந்த நம்பரை அழுத்தி பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு மாதிரி அலைபேசியில் எடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அவனுக்கு போன் வந்துச்சு. அவன் அந்த போனை பேசிட்டு எனக்கு சொல்றான், அத்தான் எங்களுக்கு ஏன் இப்படி போன் வருது, இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் இப்படி போன் வந்தது இல்ல, இப்படி அலைபேசியில் அழைப்பு வருகிறது. நீங்க ஒருவேளை நண்பர்களுக்கு யாருக்கேனும் இப்படி அழைப்பு வந்திருந்தா, நீங்க கீழே பின்னூட்டத்துல உங்களுக்கும் அழைப்பு வந்துருந்துச்சுன்னா நீங்க பதிவு பண்ணுங்க. சோ அழைப்பு வந்துச்சு அப்படின்னு அந்த மாப்பிள்ள சொல்றான்.
இது வந்து எதற்காகன்னு தெரியல. அவன் சில சந்தேகங்களை சொல்றான். நான் அந்த சந்தேகங்களை இங்க வைக்க விரும்பல. ரைட். சோ ஒரு 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 தேர்தல் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுல எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம். அது இருக்கணும். தேர்தல் மிக 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 நியாயமாக நடத்தப்பட்டால், ஏன்னா இப்போ நேற்று நடைபெற்ற 21 மாநிலங்களில் 102 நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. ஏற்கனவே இந்த 102 தொகுதிகள்ல 39 தொகுதிகள் தான் பாஜக வசம் இருக்கின்றன. நல்லா கவனிச்சுங்க. இப்ப நேற்று நடந்துச்சுல முதல் கட்ட வாக்குப்பதிவு, தமிழ்நாடு புதுவையோட 40, மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து 102 தொகுதிகள்ல நடந்துச்சுங்க. இந்த 102 தொகுதிகளில் 39 தொகுதிகள் தான் ஏற்கனவே பாஜக வசம் உள்ளன. நேற்றைய வாக்கு சதவீதத்தின்படி ஊடகவியலாளர்கள், அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது இன்னும் கூட குறையக்கூடும் என்று அவர்கள் சில கணிப்புகளை நேற்று தொலைக்காட்சி விவாதங்களில் பதிவு செய்கிறார்கள். அது இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி. சோ அப்படி பாத்தீங்கன்னா பிளாக்கா பிரிச்சு பாத்தீங்கன்னா பாஜக அல்லாத நான் பாஜக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படின்னு அவங்க பிரிச்சு பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஊடக விவாதங்களில் கலந்து கொண்ட அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி, அதாவது தேர்தல் மிகச் சரியாக, நியாயமாக, முறையாக நடத்தப்பட்டு முறையாக வாக்குகள் எண்ணப்பட்டாலும் அந்த அதை அடிக்கோடிக்கிட்டே வாங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரைட்டா? தேர்தல் மிக நியாயமாக, சரியாக, முறையாக நடத்தப்பட்டு முறையாக எல்லாமே நடைபெற்றால் பாஜக 220 இடங்கள், 200ல இருந்து 220 இடங்கள் தான் பாஜக. நான் இதை ரொம்ப மாசமா சொல்லிட்டு வரேன். தனிப்பெரும் கட்சியாக ஒருவேளை பாஜக வந்தாலும் பாஜகவிற்கு தனித்த பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்று நான் வந்து பல மாதங்களுக்கு முன்பே சொல்லிட்டு வர்றேன். சோ இதைத்தான் நேற்று ஊடக விவாதங்களிலும் எல்லோரும் சொல்றாங்க. பாஜகவிற்கு 200ல இருந்து 220 இடங்கள் வரைதான் கிடைக்கும். நேற்று பிடிஆரும் அதான் சொல்லியிருந்தாரு. பாஜக தரப்புல இருக்கக்கூடிய ஓபிஎஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல நாங்க வந்து நிறைய இடங்களை வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நாம வந்து இதை தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றோம். தனிப்பெரும் கட்சியாக ஒருவேளை வரலாம், தனித்த பெரும்பான்மை கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிட்டு வர்றோம். தேர்தல் முறையாக நடத்தப்பட்டால் அத வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற பொழுது அது நமக்கு தெரிய வரும். நாம் அன்றைக்கு அதை புரிந்து கொள்வோம். எது எப்படி ஆகினும் மணிப்பூர் மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்கா என்று தன்னை நிரூபித்திருக்கிறது. பெருவாரியாக வந்து கடந்த தேர்தலில் போல இல்லாம இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. வாக்கு சதவீதம் குறைந்திருப்பது அப்படிங்கிறது நான் நேற்று என்னுடைய சமூக வலைதளத்துல என்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்திலும் என்னுடைய முகநூலிலும் ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தேன். தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்திருப்பதை இது காட்டுவதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்க தொடர்ச்சி அந்த சந்தேகங்கள் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில எழத் தொடங்கி விட்டது. நாளுக்கு நாள் மக்கள் அதை பத்தி பேச தொடங்கி விட்டார்கள். பொதுவெளியில் அது குறித்த விவாதங்கள் எழத் தொடங்கி விட்டன. அவர்கள் வாக்களிக்கிற சின்னத்தில் தான் அவருடைய வாக்குகள் விழுகிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒப்புகை சீட்டையும் சேர்த்தே எண்ண வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தேர்தல் ஆணையம் செவி கொடுக்காத வரை இது போன்ற சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருந்து நீக்கப்படுவது மிகுந்த சிரமமான ஒன்று. அதுவும் கூட வாக்குப்பதிவு குறைவிற்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். எது எப்படியாகினும் அமைதியாக ஒரு தேர்தலை தமிழ்நாடு மீண்டும் நடத்தி காட்டியிருக்கிறது. அதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும், அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள், ஆட்சி கட்சி, தமிழ்நாடு அரசு, காவல்துறை அதிகாரிகள் எல்லோருக்கும் நன்றி. வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்பட்ட சிரமங்களை தவிர்த்து இன்னும் செம்மையான, சரியான, என்ன சொல்றது, 100 விழுக்காடு வாக்குகளை உறுதி செய்யக்கூடிய தேர்தலை நோக்கி நாம் நகர்வோம். அதுதான் உண்மையான ஜனநாயகம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் உண்மையான ஜனநாயகமாக இருக்காது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.